गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। वृषोत्पयाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शङ्कर जय जय शङ्कर, हर हर शङ्कर जय जय शङ्कर. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமா நம்முடைய வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் பல செஞ்சுட்டு வரும். பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் செய்த அற்புதங்கள் மற்றும் சிறந்த நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவுகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெரியவாளை பற்றி அடுத்த தலைமுறைக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம் இது ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமத்தில் பலகாலம் முன்னால் நடந்திருக்கு. பார்க்கலாமா? அதாவது நம்ம பெரியவா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம முழு இந்திய தேசத்தையும் 2 முறை நடந்து பாத யாத்திரையாவே ஒவ்வொரு கிராமத்திலும் சென்றவர். புரியுறதா? அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம பெரியவா பாத யாத்திரையா போகும்போது ஆந்திராவில் ஒரு சிறு கிராமத்தில் தங்கியிருக்கார். ஒரு கிராமத்தில் நார்மலாக தங்குறதுன்னா 15-20 நாள் பெரியவா தங்குற வழக்கம் உண்டு. அவ்வாறு தங்குற சமயத்தில் அந்த கிராமங்களில் அக்கம்பக்கத்து கிராமத்திலேருந்து மக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற வழக்கம் உண்டு. ஒரு சிறு கூடாரம் அமைச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன மேடை மாதிரி அமைச்சு சாயரட்சையில் பார்த்தோம்னா சதஸ், வேத பண்டிதர்கள் வேதம் ஓதுறது, ஏதாவது ஒரு கதைகாலாட்சேபம், சப்தாகம், இந்த மாதிரி நடத்துகிற வழக்கம் உண்டு அந்த காலத்தில். அப்படி நடத்தும்போது சாயரட்சியில் பார்த்தோம்னா அந்த ஊர் பெரிய மக்கள், பெரியவா, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து அந்த கதைகளை கேட்குற வழக்கம் உண்டு. கேட்டுட்டு பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஆந்திராவில் ஒரு சிறு கிராமத்தில் பெரியவா தங்கியிருக்கா. ஒரு 15-20 நாள் தங்கிறதா உத்தேசம். ஊர் பெரிய மனுஷாலாம் ஒரு கூடாரம்னா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டா. அந்த ஊர் பிரசிடெண்ட்டு, பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை பெரியவா கூப்பிட்டு, இங்கே நம்ம ராமாயணம் நன்னா சொல்கிறா யார் இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்கா. பெரியவா இருக்கார் சாமி, இந்த மாதிரி ராமதீஷதுலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நன்னா சொல்லுவார், அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி பெரியவா கூப்பிட்டா நினச்சி பாருங்கோ அதுக்கு எவ்வளோ பெரிய சக்தின்னு. உடனடியாக வந்துவிட்டார். யார்? நம்ம ராமதீட்சிதர். வந்து நமஸ்கரிச்சுட்டு பெரியவாள்கிட்ட கைவாய் பொத்தி கட்டிண்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கிறார். அவரை பெரியவா பக்கத்தில் கூப்பிட்டு சைகையால் கூப்பிட்டு, நீ நாளையிலேருந்து சப்தாகம் ஒன்று இங்கே ராமாயணம் கதை சொல்லணுமே. சரி பெரியவா அப்படின்னு. மறுநாள் சாயிரட்சை, அது கோடை விடுமுறை காலங்கிறதுனால ஒரு 6:30-7 மணிக்கு மேலே தான் துவங்கியிருக்கு. ஏன்னா ஆந்திரா பார்த்தோன்னா நம்மளை விட வெப்பம் ரொம்ப கூட, தகிக்கும். அங்கே சாயந்தரம் 7-7:30 மணிக்கு தான் நம்ம ஊரில் இருக்கிற அந்த 4:30-5 மணி வெயில் மாதிரி கொஞ்சம் சூடு குறையும். மறுநாள் சப்தாகம் ஆரம்பிச்சுடுத்து. ராமாயண கதை பக்கத்துலேயே பெரியவா கூடாரம் பக்கத்தில் பெரியவாளும் ஒரு சேரை போட்டு உட்காந்து கேட்டுருக்கா அவர் சொல்கிறது.
ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் பெரியவா அவரை வர சொன்னார். அது சப்தாகம் முடிஞ்ச அந்த அன்னைக்கு கதையை சொல்லி முடித்தோன்னே வர சொல்லிட்டு ராமதீட்சிதர்கிட்ட கேட்குற, என்ன முன்னெல்லாம் நீ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தியே, இப்போ செய்யறது இல்லையா? இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்ன பெரியவா, இந்த மாதிரி முதல்லாம் நீ இந்த மாதிரி வர குழந்தைகள் பெரியவாளுக்கெல்லாம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 40 பக்க நோட்டோ 60 பக்க நோட்டோ கொடுத்து ஸ்ரீராமஜெயம் எழுத சொல்லி எப்படிங்க ஏன் செய்யறதில்லை அப்படின்ட்டு. இவருக்கு அப்போ தான் வந்திருக்கு தான் இந்த மாதிரி முதல்ல கொடுத்ததும், அப்புறம் சமீபமாக அதாவது 1-2 வருஷமாக நிறுத்திவிட்டதும், ராமஜெயம் எழுதி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் மனசில் நினச்சதுனால நிறுத்திட்டார். அது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். இல்லை பெரியவா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சுடுறேன்ல, நாளையிலேருந்து நீ கொடுக்கணும், இது பெரியவா உத்தரவுன்னே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. சரி, நமஸ்கரிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போயாச்சு. மறுநாள் காலையில் அங்கேயே பக்கத்தில் நோட்டு 40 பக்கம் நோட்டு நிறையா வாங்கிட்டு சாயந்தரம் அந்த கதை சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு, கதைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நிறையா சின்ன குழந்தைகள்லாம் ஒரு அந்த காலத்தில் அந்த ஆன்மீக கதைகள்லாம் கேட்குறதுன்னா நல்ல ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, நல்ல சிந்தனையை தூண்டும்னு பெரிய அப்பா அம்மாவும் அவளை சின்ன குழந்தைய கூட்டு உட்கார வைக்கிற பழக்கம் உண்டு. அவளும் உட்காந்து கதைகளை கேட்பான். இப்போ மாதிரி செல்லை நோண்டின்னு இருக்கிறது. ஒரு ராத்திரியே பார்த்தோம்னா அப்பா அம்மா குழந்தைகள்லாம் பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது, செல்லு தான். புரியுதா? அந்த மாதிரி மறுநாள் வந்தவுடனே சாயந்தரம் கதைகள் ஆரம்பிக்கிறது. பெரியவா இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த 40 பக்கம் நோட்டை விநியோகிச்சுட்டு, ஸ்ரீராமஜெயம் எழுதும் நாளைக்கு இதே மாதிரி கதை சொல்கிறதுக்கு முன்னால் கொடுக்கணும், கொடுத்த வாழ்க்கை பரிசுகள்லாம் உண்டு அப்படின்னு அறிவிச்சுட்டார். யார்? தீட்சிதர். எல்லாரும் எழுத ஆரம்பித்தாச்சு. மறுநாள் கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொடுக்குறாங்க. வரிசையாக ஒவ்வொருத்தராக கொண்டு கொடுங்கோ. தீட்சிதர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி நடந்து போகிறார். நடந்து போய் ஒரு 5-6 அடிக்கு அந்தண்ட நம்ம பெரியவா உட்காந்துருக்கு. அவர் கையில் பிரசாதத்தை கொடுத்து ஒரு வெள்ளிக்காசியும் கொடுத்து எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி வரிசையில் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு போயின்னு இருக்கும்போது அந்த பெரியவா ஒரு பையனை நிறுத்திவிட்டார். இல்லைன்னு செய்யா காமிச்சுட்டு நிறுத்திட்டு அந்த நோட்டை வாங்கி பார்த்துறார். அவ்வளோ அழகாக இருக்குது, மணிமணியாக இருக்குது, கையெழுத்து அச்சடித்தா மாதிரி இருக்குது. கையெழுத்து இவ்வளோ நன்னா இருக்குப்பா, உனக்கு எங்கே உன் வாயால் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லு, ஒரு தடவை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத தெரியவா. ஒரே நிசப்தம். உடனே சலசலத்தின்ற அந்த இடத்துல ஒரு நிசப்தம். என்னன்னு யாருக்குமே புரியல. அப்போ தான் அந்த பையனோட கூட வந்தவா, இல்லை பெரியவா, பிறவியிலேருந்தே இவனால் பேச முடியாது, இவனை போய் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டான். பெரியவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு 2 சொடக்கு போட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, இந்த பையன் சொல்லுவான் பாருங்கோ. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு, என்னடா பிறந்ததுலேருந்தே இவன் பேசினது கிடையாது, பெரியவா இந்த மாதிரி சொல்கிறாளே. பெரியவா கண்ணை மூடி தியானிக்க தொடங்கிற. 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு. கண்ணை திறக்கிறார். திறக்கும்போது அந்த பையன் சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கிறது. ஜெயம்னு சொல்லி 3 தடவை சொல்லியிருக்கு. சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா பெரியவாவோட முன்னால் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்மெல்லாம் இந்த பையன் பேச மாட்டான், பிறவியிலேயே ஊமைன்னு நினச்சமே அப்படி. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. பிறவியாலே ஊமையாக இருந்த அந்த பையன் பேச வச்சது, அதுவும் இந்த ராமஜெயம் எழுதுனதுனால அப்படிங்கிறது அந்த ராமதீட்சிதருக்கும் உணர்த்தி விட்டார். எல்லாரும் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, பெரியவா உங்களால் நடந்ததே, உங்களால் நடந்துடுதுன்னு சொன்னப்போ பெரியவார் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு பக்கத்தில் இருந்த உபன்யாசகர் ராமதீட்சிதர் ஸ்ரீராமதீட்சிதரை கூப்பிட்டு, இவரால் தான் நடந்தது, இவர் ராமஜெயம் எழுத சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்தது. ராமஜெயம் அப்படிங்கிறதுக்கு ராமரை நேர கும்பிடுறத விட அவருடைய நாமாக்களை எழுதுறதோ சொல்கிறதோ அவ்வளோ பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி அந்த தீட்சிதரையும் பாராட்டி,
இந்த மாதிரி நீ ஒவ்வொரு இடத்துல போகும்போது நிறுத்தாமல் சொல்லிகிட்டே இரு. நீ மனசில் ஏற்கனவே நினச்ச ராமஜியம் சொல்கிறதுனாலையோ எழுதுனாலேயோ என்ன பிரயோஜனம்னு அதற்கான ஒரு நிகழ்வு அவன் கண் முன்னாலேயே பார்த்துட்ட அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்காள். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது ராமஜியம் எழுதுறதையோ சொல்கிறதுக்கான ஒரு பலன்களை என்ன அப்படின்னு நம்ம கண் முன்னாலேயே உணர்த்திட்டார் பெரியவா. பரமாச்சாரியார் கலை பரமாச்சாரியார் தான் நமக்கு பரமேஸ்வரன், ஈஸ்வரனே பெரியவா தான். பெரியவாள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். நம்மளை ஒப்படைச்சிட்டு அவர் நம்மளை நன்னா பார்த்துப்பார். அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. சரியா? என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார் பாருங்க பெரியவா. ஸ்ரீராமஜெயம் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி கூட பார்த்தோன்னா ஸ்ரீராம பேரை சொன்னாலே போதும். ரஜினிகாந்த் படத்தில் சொல்கிற மாதிரி பேரை சொன்னாலே சும்மா அதிர்தில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம்லாம் பேசுவா இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. பெரியவா சொன்ன மாதிரி ராமஜெயம் பேர் சொன்னாலோ ராமஜெயம் எழுதினாலோ உங்களுக்கு அனைத்து புண்ணியங்களும் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. சரியா? மற்ற ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.